இடைவெளி பின்பு மீண்டும் முரண்முடிவு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்கிறோம் என்பவர்களே. இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமாக ஒரு ஓவியத்தை பற்றியும் தந்தைகரிய ஒரு ஓவியம், அந்த ஓவியத்தை முடித்து வைப்பது சம்பந்தமாக பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடு, ஒருவர் தொழில்நுட்பம் என்கின்றார், ஒருவர் நிறப்பிரச்சனை என்கின்றார், இன்னொருவர் அதனை பாதுகாப்பது பற்றிய பிரச்சனை என்று பேசுகின்றார். இப்படி பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு கோணத்திலே, ஆனால் ஓவியத்தை தாங்கள் முடிப்பதுதான் தங்களுடைய தூர நோக்கு கனவு என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த எல்லோருமாக சேர்ந்து, எல்லோருடைய திட்டங்களும் சேர்ந்து ஒன்றாக இந்த ஓவியத்தை பலப்படுத்துவதற்கு அவர்களுடைய தீர்மானங்களை தீர்க்க தரிசனமாக்கி ஒரு விடயத்திலே ஒன்றிப்பதற்கு ஒரு ஒருநிலைப்பட்ட புள்ளியில் அவர்களை சந்திக்க வைப்பது மிகச் சிரமமாக இருக்கின்றது என்பது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். ஒருவர் நாடு கடந்த பலகை என்கின்றார், இன்னும் ஒருவர் வட்டுக்கோட்டை பேப்பர் என்கிறார், இன்னும் ஒருவர் பிரிட்டிஷ் திக் ஃப்ரேம் என்பது விடயத்தை பேசுகின்றார். இப்படி ஒவ்வொருவர் பலவிதமான உபாயங்கள், ஒரு வியூகங்களை அமைத்து கொண்டு இந்த ஓவியத்தை பற்றி பேசுகின்றார். அதில் அதிகமானவர்கள் எப்படி இந்த ஓவியத்தினை பாதுகாப்பது என்பதை பற்றி பேசுகிறார்கள் ஒழிய, அல்லது எப்படி இந்த ஓவியத்தை அலங்கரிப்பது என்பதை பற்றி பேசுகின்றார்களே ஒழிய, எப்படி இந்த ஓவியத்தை உயிரோவியமாக்குவது என்பதை பற்றி சிந்தித்த பல தூரிகைகள் உடைந்தழிந்து போன தூரிகைகளாக இருக்கின்றன. இவர்களுடைய நினைவுகளில் தூரிகைகளும் இல்லை. இந்த ஓவியத்தை உயிரோவியமாக்குகின்ற எண்ணங்களும் அதிகமாக இல்லாமல் தொழில்நுட்பங்களோடும் உலகங்களோடும் தம்மை சமரசம் செய்து கொண்டு பறந்து விசாரிப்பதற்குரிய எண்ணங்களாகவே அதிகமாக இருப்பதுதான் இங்கு இலக்கு வைக்கப்படுகின்றதாகவே நான் பார்க்கின்றேன். அழைப்பில் ஒரு நேர் இருக்கிறார். அந்த அழைப்பையும் எடுத்துக்கொண்டு இந்திரகுமார் உங்களுடைய பக்கம் வரலாம். அனில்குமாரன் சுடரொலி, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு ஒரு கருத்து வருகின்ற போது நீங்கள் தாராளமாக நான் கேட்க மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மனம் திறந்து பேசலாம். அழைப்பிலே பல நேயர்கள் இருக்கிறார்கள். எனவே மிகச் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள் என்றால் பலருடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என நம்புகிறேன். அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு உறவு. வணக்கம். வணக்கம். ஒரு குடும்பம் வேண்டா, ஒரு குடும்பத்துல இவ 4 பேரும் இருக்கணும். ஆனபடியா இவர்கள் ஒரு பெரிய ஆள், ஒரு சிறிய ஆள், அல்லது ஒரு வயதுக்கு மூத்தவர், சொல்லு கேட்டு நடக்கிற முறை என்று ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு கருத்து இருந்தாலும் ஒருவர் இருப்பர் தானே எல்லாத்தையும் சேர்த்து நடத்துவதற்கு. அப்ப அவர் அதை நடத்த மற்றவை இந்த கருத்தையும் சேர்த்து அதை ஒரு ஒழுங்குமுறைப்படி நடத்தலாம் தானே. அதான் வெளில்குமாரன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஓவியரை கொண்டு வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லி அந்த பெயிண்டிங்ஸை முடிக்க சொல்லுங்க உண்டு. அது மட்டும் இல்ல, இவ இந்த குடும்பத்தில் ஒருவர் மூத்தவர் இருப்பார். அவற்றை சொல்ல முன்மாதிரியா வச்சு எல்லாருமா சேர்ந்து தங்கள் கருத்தோட ஒரு ஓவியரை வச்சு செய்யலாம். முக்கியம் அப்பா விரும்பினதை விளங்கி கொண்டவர் வயதுக்கு மூத்தவரா மட்டும் இருக்காமல் அறிவுக்கு மூத்தவராயும் இருக்க வேண்டும். அதை யார் அதை ஜட்ஜ் பண்றது? அறிவு ஒவ்வொருத்தரும் மற்றவனுடைய கொண்டு வர திட்டத்தை பிள்ளைன்ற மாதிரில சொல்லினோம். அதுக்குத்தானே நீங்கள் அண்ணன் தம்பி உருதா பிள்ளைகளா இருக்கிறீர்களே. உங்களுக்கு அப்படி ஒரு ஒற்றுமை இல்லாட்டி எங்களுக்கு ஒரு ஒற்றுமை வரும். அப்புறம் என்னதுக்கு நீங்கள் ஓவியத்தை பற்றி காய்க்கிறது? அதுதானே ஓவியத்தை பற்றி கதைப்பாங்க. சரியோ, சிதறடிக்காமல் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஆள் தலை நடத்த மற்றவை எல்லாரும் பின் சென்று தங்கள் கருத்தோட போனால் எதுவும் சிறப்பாகவும் வெற்றியாகவும் ஒற்றுமையாகவும் போகலாம். நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. என்ன சொன்னீங்க? 40 வருஷமா ஒற்றுமையைத்தானே நாங்க தேடித்திருக்கோம். ஒற்றுமையை இன்றைக்கு வரைக்கும் பெற இல்லை. பிரச்சனை ஒற்றுமையில இல்ல, உணர்வுல தான் பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் படம் நல்ல நோக்கம் ஒண்ணுதான். உணர்வு சகோதரர்களையும் பார்க்க எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு படம் வெறும் so many cooks boil the soup பண்ண மாதிரி 4 பேர் மறைவாடிதான், 4 பேர் 4 கோணமா இருப்பீங்க. இப்போ ஒரு தேரை குதிரைகள் முன்னால் எடுத்தா தேர் முன்னோக்கி போகும். இது 4 பேர் 4 திசையில இருந்தா அந்த தேர் அதே இடத்துல இருந்து அழியும். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு எங்களோட தமிழீழத்தின் நிலையும் இந்த ஓவியத்தின் நிலையும். அதான் என்னுடைய கருத்து. என்ன சொன்னால், இப்போ எங்களுக்குள்ள உள ரீதியான ஒரு ஒற்றுமை அண்ணன் தம்பி. இன்றைக்கு லீக்வான் லீன்னு சொல்லி ஒரு சிங்கப்பூர் ஒரு சேறு பொதிஞ்ச ஒரு கிராமமாக இருந்த இடத்தை இன்றைக்கு செழிப்புமிக்க ஓவியமாக மாற்றது அங்கே மலைய தமிழ் மக்கள், சரி தமிழக தமிழ் மக்களின் உழைப்பும் லீக்வான் மலைய மக்களின் உழைப்பும் அழகுமிக்க ஓவியமாக அந்த சிங்கப்பூரினோட தேசம் இருக்குது. அதே மாதிரி எங்களோட தேசமும் வரலாம். அதுக்கு மிக பிரதானம் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை. தேரை முன்னோக்கி இழுக்கணும், சரியான வியூ இருக்கணும். அதுக்கு வழிகாட்டியாக நாங்கள் வேறு எங்கேயும் போதில் கடந்த கால சரித்திரங்களையே பார்க்கலாம். இன்றைக்கு நான் சிங்கப்பூர் பிரதமரை சொன்னால்
ஜாழ்ப்பாணம் மாதிரி ஒரு சிறந்த பூமியாக கொண்டு அவற்றை கணக்கு. அப்போ சிங்கப்பூர் தாழ்ந்த நிலையில் இருக்க ஜாழ்ப்பாணம் ஒரு சொற்குலோகமாக இருந்திருக்கு. இன்றைக்கு அதே ஜாழ்ப்பாணம் இன்றைக்கு அல்லல்படுது. நான் ஒரு உதாரணம் சொல்லலாம். அண்ணா சொல்கிறேன், இவங்க அண்ணா அவங்க சொல்கிறத வச்சு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். பொதுவாக வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில், ஏன் ஹிந்துன்றதை விட ஒரு சட்டத்துப்படி கொஞ்சம் உங்களுக்கு அதில் சட்டத்தில் பொதுவாக என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சட்டப்படி ஹிந்து குடும்பத்தில் வந்து ஒரு தந்தை இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க மூத்த மகன் தான் முன்னாடி வந்து நின்று சொத்தை கரெக்டாக எடுத்து பிரித்து கொடுப்பாப்ல. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக எடுத்து பிரித்து கொடுத்து முன்னெடுத்து சொல்லுவாப்ல. ஹி பிகம்ஸ் a leader of the family. Eventually he becomes the leader of the family if the father is not there. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அண்ணன் சொல்கிறபடி அந்த தேர் இழுக்கும் போது முதல்ல மூத்தவர் நின்று கரெக்டாக இப்படி நம்ம 4 பேர் சேருவோம், உன்னுடைய உணர்வை கரெக்டாக நீ இவ்வளோ தூரம் பகிரு, இந்த மாதிரி உன்னுடைய நோக்கத்தை இவ்வளோ தூரம் கூட நம்ம இதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம். அது சிலவேளை அவர்கிட்ட சுயநலமாக இருந்ததுண்டா? இல்லை, இது வந்து பொதுவாக வந்து வயதில் மூத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தானே ஒரு பாப்போம். நாங்கள் பல நேரோட விடயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சட்டத்தில் சொல்கிற அந்த விடயங்களை சொன்னபடியால் இப்போ ஒரு இந்து முறையின்படி தந்தை இல்லாட்டு அது அந்த டேக் ஓவர் பண்ணுறது மூத்த மகனாக இருக்குதுன்றபடி இது காலங்காலமாக நடக்கிற ஒரு இப்போ இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ இதே மாதிரி தான் தர்மரினுடைய ஆலோசனையின்படி தர்மருடைய கூற்றை கேட்க வேண்டும் என்பதனால்தான் பாஞ்சாலி வரைக்கும் வைத்து பகடியாட வேண்டிய ஒரு நிலை வந்தது என்கின்ற ஒரு விவாதம் கூட அங்கே ஒரு மூத்தாண்டன் எடுத்த தீர்மானத்துக்கு பின்னோக்கி சென்றபடியாக தான் பாஞ்சாலி துகிலுரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையும் வந்திருக்கின்றது என்பது போன்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு உறவு. வணக்கம். வணக்கம், நான் யூகேலேருந்து விஜய் பேசுகிறேன். வணக்கம் விஜய், சொல்லுங்க. இதில் வந்து தந்தையும் ஒரு மனுஷன் தானே. அடுத்தது அவர் இந்த படத்தை வந்து விருப்பப்பட்டது. ஆனால் இந்த படத்தை வந்து சரி அடுத்த தடியுடு தோட்டம் மாதிரி ரிலே மாதிரி கொண்டு ஒரு போதியிட்ட கொடுத்துருக்கு போடுங்கோண்டு. ஆனா என்ன ப்ராப்ளம் என்று சொன்னா இந்த படம் செய்து முடிய படத்தை ஒரு விலைக்கு வித்துடலாம்னு கொஞ்சம் பேர் கொஞ்சம் காசு எடுக்கலாம், கொஞ்சம் வித்து கொஞ்சம் நாங்கள் வாழ்ந்துடலாம். மற்றது பிழையான கலரோட காத்தொன்றிருக்கிறார்கள் இருக்கலாம். படத்தை வந்து எப்படி டேமேஜ் செய்யலாம்னு கொஞ்சம் பேர் பார்த்து இருக்கணும். ஆனா கீரை போயிடுமா பிள்ளைகளோ இல்லாட்டி பேரே ஆகணும். இல்ல இல்ல பிள்ளைகள் தான், பிள்ளைகள்ல வித்தியான பிள்ளைகள் ஸ்டெப் மாதிரி ஸ்டெப் ஆகுறோம் சொல்லலாம். அப்ப படத்தை கீறி கொண்டிருக்கிறான்னு சொல்லிக்கொண்டு டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்களும் இருக்கிறான். மற்றது நல்ல வடிவா கீறக்கூடியாக்களை புறக்கணிச்சும் வச்சு கிடக்கும். மற்றது ஒன்றும் தெரியாதவன் நிக்கிறான், நான் தான் அடம் பிடிக்கிறது, நான் தான் கீறுவேன், நீங்கள் செய்து வேறுங்கோ, எனக்கு தான் உரிமை இருக்கு. அப்படி இதே 4 பக்கத்துல யாரு நம்புறது எங்க போறதுன்னு தெரியாது. ஆனா இந்த படங்குறாக கொடுத்த விலை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதிண்ட எதிரொலி இப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கேட்குமோ தெரியாது. அப்ப இப்படியா எல்லாமேல ஆற நாங்கள் நம்பி ஒரு குளுமி, அதாவது எங்க போகுது என்னன்னு தெரியாத நிலைமையில எந்த படங்குறாலையும் நம்ப முடியாத நிலைமையில வந்து நிக்குது. அவர்கள் படத்தை கீறுகிறார்களா அல்லது கீறுவதை போல காட்டிக்கொண்டு அழிக்கிறார்களா என்று தெரிய முடிய ஒரு விலைக்கு வித்துடலாமா என்று சொல்லி இப்படியான கேட்டகரியில இருக்கைக்குள்ள இது ஒரு குழப்பமான ஒன்றா இருக்கு. ஆனா இதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் எல்லாம் கலந்திருக்கு. ஒரு குடம் பாலுக்குள்ள ஒரு துளி விஷத்தை விட்டால் எந்த போதியால் அள்ளி குடிப்பிய அப்படியே நிலைமைதான் இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி விஜய். அவர் சொன்னதை போல அந்த எதிரொலி என்னும் ஒழித்து கொண்டுதான் இருக்கதாகத்தான் எல்லோருக்கும் தெரிகின்றது என்று நம்புகின்றேன். சரி, அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த உறவுக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பதாக இந்திரகுமார், நான் நினைக்கிறேன் உங்களுடைய விஷயத்தை நாங்கள் முழுக்க கேட்கல. நீங்கள் அந்த குதிரை முன்னோக்கி இழுக்கிறது என்னன்னா ஒரு தேரை ஒரு குதிரை முன்னோக்கி இழுத்தால் அந்த தேர் முன்னோக்கி போகும், அந்த பயணம் சரியாக. இது வந்து 4 பேர் 4 திசையில் இழுக்க இல்ல அதே இடத்திலேயே சொல்லிட்டீங்களா? என்ன செய்ய பண்ணுவாங்க? இப்போ வந்து உங்கள் தாங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வர போகணும். தாங்கள் என்ன செய்ய போகணும், ஒரு சஜஸ்டியன் தாங்களே மேக் பண்ணி தாங்களே ஒரு உறுதிப்பாட்டை தங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு
தாங்களும் ஒற்றுமைப்பட்டு முன்னோக்கி இதில் எடுக்கும். பார்க்கீங்களே மற்றாக்கள் ஓரளவுக்கு எடுக்கலாம் அவரோட பலகை எடுத்து இவற்றை கேன்வஸ் பேப்பர் எடுத்து அவற்றை ஃப்ரேம் எடுத்து போடலாம். ஆனால் இவர் வந்து இது எல்லாம் விட்டு நிராகரித்து போட்டில்லை. உலகத்தோட நான் விரல் நுனியில எல்லாத்தையும் தடவி அனுப்புவேன்னு கொண்டு நிற்கிறார். அப்போ இப்போ கூட இதே ஆக்கள் விரும்பினியோ அதுதான் நடக்கும். இப்போ உலகத்தை யார் அந்த ஆக்கள் சொன்னால் சகோதரர்கள் 3 பேர் ஒற்றுமைப்பட்டு சேர்க்க 4வது சகோதரம் விரும்பாமல் அது குடம்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். அளவில் இணைந்திருக்கக்கூடிய நம்ம உறவை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஜெரோம் கேட்கிறேன். யாரு கேட்குறீங்க? ஜெரோம். ஜெரோன் வணக்கம். ஜெரோன் சொல்லுங்க. வணக்கம். நாம் ஆயுதர்களுக்கு அஞ்சலியை தெரிவித்துக்கொண்டு வந்து போன மக்களுக்கும் அஞ்சலியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் இப்போ ஒரு புனை வேதையில் அப்பான்னு சொல்லி தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டு வந்தாலும் கூடி தமிழ் மக்களை பொறுத்தவரையிலையும் அப்பா யாருன்ற தமிழ் மக்கள் உணராத மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நான் அதில் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இரத்தத்தாலையும் உணர்வாலையும் உயிராலையும் தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை செலுத்தி ஒரு ஓவியத்தை இன்றைக்கு அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். அந்த ஓவியத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு தூர நோக்கு பார்வை ஒன்று இருந்திருக்கின்றது. இது 2009 வரையும். ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்துக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த ஓவியத்துக்குரிய வரவை கொண்டு வரக்கூடிய அத்தனை செயல்பாட்டவர்கள் எல்லாம் அத்தனை அந்த அங்கத்தவர்களும் தங்களுடைய அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கும் பொழுது அவர்கள் அந்த இலட்சியத்தில் நிற்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிற இந்த 4 பேரும் இதற்கு அந்த ஓவியத்தை வரைவதை பற்றி கலைச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 பேர்களையும் இவர்கள் எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பை செலுத்தி அந்த ஓவியத்தை வரைய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் அவர்களுடன் கேட்கும் பொழுது அவர்கள் இந்த அர்ப்பணிப்பை வைத்துக் கொண்டே நாங்கள் அவர்களை இலவாக கண்டுபிடிக்க முடியும். அதன்படியால இவருடைய அர்ப்பணிப்பு தான் இந்த ஓவியத்தை வரைவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அமையும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வருவார். நன்றி, வணக்கம். அவர் நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. அவர் நிராகரிக்கிறார். அந்த மூத்த புள்ள கடைசியா இருந்த புள்ள அப்பா பக்கத்துல இருந்த புள்ள கொடுத்துருவேன். ஆனா ஒரு பிரச்சனை நாளைக்கு அவர் எல்லாம் செய்து போட்டு தான் செய்தான் சொல்லி இது செய்து பேருக்கு நீ இப்ப நிக்கிறான் இதுல இருந்து தெரியுது. பேரும் போலுமா இதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அதைத்தானே செய்து கொடுக்க இல்லைன்றது என்னோட சேர்த்து வரலாம் தானே. நீங்க எனக்கு என்ற பேர் நீங்க சொல்ற கலர் வந்து உங்களுக்கு வராது. எனக்கு எந்த பேர் வேணாம். ஆனா உனக்கு இல்ல எந்த பேர் வேண்டாம். நான் ஒன்றுக்கும் எல்லாத்துக்கும் ஓகே. ஆனா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி படம் வந்தா காணும். அதைத்தான் நான் சொல்றேன். உங்களோட டெக்னாலஜி ஒன்னொன்னா வருவோம். எழில் குமரன் சொன்ன மாதிரி பட்டுக்கோட்டை பேப்பர்ல கீறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் மச்சாக்களுக்கு என்ன பிரச்சனை? பட்டுக்கோட்டை பேப்பர்ல வந்து அது பழைய பேப்பர் அப்பா அதே வேணாம்னு சொல்லி அந்த பேப்பருக்கு தான் நான் இன்னொரு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன். என்ன பலகைக்கு நாடு கடந்த பலகைக்கே நாங்கள் போவோம். இப்ப எங்கள்கிட்ட ஒழுங்கா நல்ல பலகை கிடையாது. இல்ல அந்த பலகைக்கப்பா அது என்ன முதிரை பலகையா இது பலகையா அங்கீகரிக்க ஒரு அந்த பலகை என்ன பலகைன்றே தெரியாது. அப்ப தெரியாத ஒரு பலகையில வந்து இன்டர்நேஷனல் லிங்க்கள் இருக்குன்னு சொல்றா. லிங்க் இருக்கு யாரோ ஃப்ரீயா கொடுத்தாங்களோ இல்லாட்டி ஆஃபர்ல வாங்கினவோ தெரியாது. இம்போர்ட் பண்றாவோ தெரியும். அது தெரியாது. இப்ப நான் என்ன இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் கிடக்கு. ஒரு நல்ல மனசு இருந்தால் கடும் எல்லாரும் செய்ததை விரும்பி. அழைப்பிலே இன்னொரு நேர் இணைந்திருக்கிறார். அவருடைய இணைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம். மங்கை கதைக்கிறேன். மங்க பேசுங்க, விரைவா பேசுங்க. மங்கை கனபேர் அழைப்பில் இருக்கிறமா? 8 பேருக்கும் வணக்கம். தாய் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை ஒரு சிறந்த ஓவியராக இருந்தால் அது அந்த 4 பிள்ளைகளிடமும் அந்த திறமை இருக்கும். அந்த திறமை தந்தையின் திறமை எப்பொழுதும் மூத்த பிள்ளைகளிடம் முழுமையாக இருக்கும். அது என்ன ஓவியமா இருந்திருக்கலாம், அது கடலும் வரையலாம். அது அவருடைய ஆத்மாவே அவர் சிறந்த குருவாக இருக்கிறபடியால் அவர் கரங்களில் பென்சிலை எடுத்து படத்தை கீறும்போது அந்த ஆத்மா அவருடன் கலந்திருந்து அந்த ஓவியத்தை முழுமையாக அமைத்து கொடுப்பதுதான் உண்மையான ஒரு குரு லட்சணம்.
நன்றி நன்றி மங்கை, உங்களுடைய அழைப்புக்கு. மங்கையுடைய கருத்தின்படி அது பிள்ளைகளிடம் ஒரு சிறந்த ஓவியனாக இருந்தால் பிள்ளைகளிடம் ஜெனட்டிக்காக அந்த விஷயம் இருக்கும், அது மூத்த பிள்ளைகிட்ட அப்படியே இருக்கும் என்று சொல்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு மிருதங்க மாஸ்டர் இருந்தார், அவருடைய மூத்த மகனுக்கு சுட்டு போட்டாலும் தாளம் பெறாது. அவருடைய கடைசி பிள்ளை தான் மிக கச்சிதமாக மிருதங்கத்தை வாசித்திருப்பார். இது நான் நகைச்சுவையாக சொல்ல, இது உண்மையாக இருக்கிறது. எனவே மூத்த பிள்ளைகளிடம் தான் அந்த மரபணம் முழுமையாக கடத்தப்படும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மன்னிக்கணும், தந்தைக்கு நிகர் தந்தை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இவர்கள் இந்த இருக்கிற சகோதரர்கள் வந்து தங்கட தகுதி என்னென்று அவர்கள் உண்மையாக ஒரு நாட்டு நான் தகுதியா இது செய்ய நான் தகுதியா என்ற இவர்கள் ஒரு மன சுத்திகரிப்புடைய நினைத்தீர்களா இருந்தா அப்படி உங்களுக்கு தெரியும், உங்களோட தகுதி உங்களுக்கு உண்மையில தெரியும். வெளியில நீங்க இதை சொல்லலாம், நான் சும்மா சொல்லலாம், நான் அது செய்வேன், எனக்கு தான் தெரியும், நான் உண்மையான டேலண்ட் என்னண்டு. அப்பாட உணர்வு தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு தானே வேணும். தெரியும், உணர்வு மட்டும் இதுல போதாது. அப்பாக்கு ஒரு பிள்ளை இல்லையங்க, உணர்வு மட்டும். அது அவைகளுக்கு இப்ப இவர் கலரை மாத்தணும்னு சொல்றேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்பாட உணர்வு என்ன? இப்ப இவர் ஒரு விஷயம் சொல்ற, உணர்வு மட்டும் தேவையில்லை. உணர்வு மட்டும் இருந்தால் படம் கீற முடியாது, அதுக்கு திறமையும் வேணும். இப்ப உங்களுக்கு உணர்வு இருக்கு, திறமை இருந்தா நீங்க போய் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன திறமை இருந்தா, உங்களுக்கு திறமை இல்லாட்டி உணர்வு இருக்கு, உணர்வு உணர்வு அப்பா தான் உங்கள்ட்ட தந்துட்டாரு. உங்கள் மீன் அந்த புலம்பெயர்ந்த நான் யோசிக்கிறது என்ன இதான் எந்த இருக்காங்க. நாங்கள் நீங்க சொல்லியே நீங்க ஒரு நீங்க சொல்லியே ஒரு சுயநலமா வேற ஆறீங்க, அதை விடுங்க. எண்டு விடாது, எங்கட வச்சு பாருங்க. நாங்கள் உங்களோட குடும்பத்தை எடுத்து பாருங்க. நீங்க நிறைய பாய் பிள்ளைய குட்டி குட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒன்று இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க வந்தீங்க என்று சொன்னா 4-5 கலரை சேர்த்து ஒரு சின்ன ஒரு இடத்தை அந்த அந்த படத்துல நீங்க கலர்ஃபுல்லா இருக்கணும் ஆசைப்படுறீங்களோ இல்லையா? அப்பா என்ன விரும்பினவர்ன்றதுல நீங்க இதா இல்ல. அப்பா விரும்பினது இல்ல ரெண்டு விஷயம் ஓவியம் தான் தேவை. அந்த ஓவியத்துக்கு அவர் அதுக்கு டிசைட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு நிறம் அதுதான். எனக்கு பார்க்க எப்படி தெரியுதுண்டா ரெண்டு விஷயம். நீங்கள் இன்டர்நேஷனல் லிங்கோட கூறுவன்றீங்க, அவர் ஒரு விஷயம் சொல்றேன், நான் நிரந்தரமா இருக்கணும்ன்றதுக்காக நான் கஷ்டப்படுறேன். நீல கலரும் பச்சை கலரையும் சேர் நேஷனல் லெவல்ல ஏறலாம்னு அவர் சொல்றார். அப்ப இது என்ன, நீங்கள் இப்போ இது ஓவியத்தை அப்பாண்ட ஓவியத்தை பற்றி வைக்கல இல்ல எங்களோட பவர்களை காட்டுறதான ஒரு விஷயமா பாக்குறோம். அத்தனை வருஷம் இப்ப படங்குறதுக்கு உணர்வு மட்டும் தேவையல்ல, கொஞ்சம் இப்போ உங்களுக்கு முடியாது. இங்கே இருக்கிற எவ்வளவு எங்களோட தமிழ் நாட்டு பற்றுள்ள புத்திஜீவிகள் மட்டும் படாமல் ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களை நோக்கி நாங்கள் போற ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாதிரி தெரியல. எங்களுக்கு பண பலவும் இடைக்குள்ள எல்லாரும் வந்ததால தான் நாங்க நடுத்தருவில் நிக்கிற மாதிரி இந்த நிலைமை வந்திருக்குது. இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் நீங்க இப்படி சேர்ந்தீங்கன்னா கண்ட விசுமிகள் நாம் வந்து இந்த படத்தையே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஏன் ஒரு எங்களோட ஓவியங்கள் அதுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்றுக்கொண்டு வரணுமே ஒழிய ஒரு காலம் இப்போ பார்க்க போனால் எங்களுக்கு இந்த உங்களோட படத்தின் இது வந்து மங்கி கொண்டு போகிற மாதிரியே இருக்கு ஒழிய ஒரு முன்னேற்றம் அடைந்ததாக பிரகாசம் அடைந்ததாக ஒரு முன்னேற்றம் அடைந்ததாக ஒரு அறிவுறுத்தலும் காண இல்லை. இப்படி போனால் டேப்லெட்டில் ஒரு கிழிஞ்ச ஓவியம் தான் நீங்கள் இப்போ போடுவீங்க தடவி. இப்போ அப்பா வந்து இப்போ அப்பாண்ட காலகட்டங்களில் அப்பா வந்து இருக்க இந்த ஓவியத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த உலகம் பார்க்குறதுக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டேன். ஓவியம் ஒன்று இருக்குதுன்றது சரியோ. அப்போ இந்த ஓவியத்தை அவர் கஷ்டம் பிரச்சனை என்றால் உலகம் பார்த்த ஓவியத்தை உங்களோட குடும்பம் பார்க்கல வடிவா தான் பிரச்சனை. அந்த குடும்பம் பார்த்தது, அந்த குடும்பத்தில் இடையில சில விஷயங்கள் வந்தபடியாக தான் அந்த ஓவியம் சரியான முறையாக உங்களை தாண்டி வர முடியாது. உங்களோட ஒற்றுமையின்மையான காரணத்தால சில விஷமிகள் வேண்டாதவர்கள் இப்பயும் அதுதான். இப்ப நடந்து முடிஞ்சா நீங்க வந்து எப்படி இருக்க மாட்டீங்க. நடந்து முடிஞ்சா நீங்கள் இப்படி இதுல வந்து உங்களை ஒரு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க மாட்டீங்க. இருக்கணுமே தவிர நடந்து முடிஞ்சதை பற்றி தூரிகை உடைஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்றீங்க? வாதங்கள்லே போயிட்டு இருக்குது. நம்ம இதை ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு இடமே இல்லாம நிக்குதுன்றத அவங்க தெளிவு சொல்ல வராங்க. அதுல மனசுக்குள்ள பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ முன்னேற்றம் நல்லா நம்ம இப்போ வந்து ஒரு ஓவியத்தை கொண்டு வரோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஒரு ஷோவை டக்குன்னு என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா ஷோ மாதிரியா மாத்திரக்கூடாது. புரியுதா? இது வந்து நீங்க ஒரு ப்ரொடக்டிவான ஒன்று கொண்டு வர்றீங்க, ஒரு அப்பாவுடைய ஓவியத்தை எடுத்துட்டு வரீங்க. அதை நீங்க உங்களுக்கு இந்த பேச்சிலே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு பேச்சில் நம்ம ஒன்று சொல்ல பதிலுக்கு அவங்க ஒன்று சொல்ல அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனால
அந்த ஓவியத்துக்கான அந்த அங்கீகாரம் இறங்கிடுது, மங்கிடுது. அந்த அண்ணன் சொன்னது தான், அந்த மங்கிடுது அப்படியே. அது அந்த ஒற்றுமைக்குரிய சின்ன உதாரணம். இப்போ ஒரு நீங்கள் ஒரு இஸ்லாமிய இனத்தவர் மக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா மேட் இன் இஸ்ரேல் என்ற சாமான இப்பயும் பண்ண மாட்டான். நாங்கள் நெக்டோ இல்லாமல் இருக்க மாட்டோம், செத்துருவோம் லண்டன்ல நெக்டோ இல்லாமல். ஒரு சிம்பிள் உதாரணம். ஒற்றுமை எங்க இருக்குன்னு அவங்க இப்ப ஒரு விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன்டா, அப்பா யூஸ் பண்ணதை செய்யணும்ன்றது காரணம் என்னன்னா, அப்பா வந்து ஆசைப்பட்டு வாங்கின தூரிகைகள் நிறைய, அதை கொடுத்து உதவினாக்கள் நிறைய. ஸோ அதுகளுக்கு எல்லாம் ஒரு பெருமதி இருக்கணும் தான் நான் இந்த டெக்னிக்கலாக வேண்டாம், இந்த தேவையில்லா பலகைகள் வேண்டாம்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய விருப்பம். சரி, நல்லது பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஓவியத்தை பற்றியும் எங்களுடைய ஓவிய குடும்பத்தை பற்றியும் அல்லது எங்களுடைய குடும்பத்துக்காக தந்தை வரைய தொடங்கி இன்னும் முடியாமல் இருக்கக்கூடிய ஓவியத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது. ஆனால் பொழுதுகள் இல்லை. வாதங்களுடனே இந்த ஓவியம் கரைந்து கொண்டிருப்பதைப் போல இன்றும் வாதங்களுடனே நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் ஒரே ஒரு விடயம் மிக உன்னிப்பாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த ஓவியத்தை கீறுவதற்கு தனியே அறிவும் திறனும் மாத்திரம் போதாது, தனியே உணர்வும் மாத்திரம் போதாது. இந்த இரண்டும் இணைந்ததாக முக்கியமாக இந்த இதனுடைய நெளிவு சுழிவுகளையும் உலகத்தினுடைய இந்த தொழில்நுட்பத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஓவியரை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது போயில் நாங்கள் அந்த ஓவியத்துக்கு தகவமையுடையவர்களாக சுடரளி சொன்னதை போல எங்களுக்கு தான் தெரியும் எங்கிட்ட என்ன இருக்குன்னு மாறிக்கொண்டால் ஒழிய இந்த ஓவியம் இன்னும் பல வருடங்களுக்கு முடிவு பெறாத ஓவியமாக இருந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இந்த இடத்தில் எழத்தான் செய்கிறது. நல்லது நேயர்களே, இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அழைப்பில் இணைந்து கொண்டு வந்த அன்புறவுகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் சுடரொளி, இந்திரகுமாரன், எழில்குமாரன், விசேடமாக எழில்குமாரன் வந்த கலைப்புடன் நீங்கள் வந்து அற்புதமான பல கருத்துக்களை வழங்கியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போல எங்களுடைய அணி சேர்க்கின்ற எங்களுடைய அற்புதமான கலைஞர்கள் எடுத்த கருப்பொருளுக்கு ஏற்ப உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் எனக்கு வாய்த்தது இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவதற்கு நான் பெற்ற பேறு என்று நம்புகின்றேன். உங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்புறவுகளே, நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். புரிந்து கொண்டிருப்பீர்கள், இன்றைய ஓவியத்தையும் ஓவியத்தினுடைய விடயங்களை பற்றியும் நாம் ஓவியத்தை தான் பேசினோம், நாம் ஓவியத்தையா பேசினோம் என்ற கேள்வியோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருமுறையுடன் உங்களை சந்திப்போம் அன்புறவுகளே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.